ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன த பிளஃப் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிரியங்கா சோப்ரா வந்து 19th செஞ்சுரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு கொள்ளைக்காரன்ட்ட இருந்து ஒரு பாக்ஸ் நிறையா தங்கத்தை திருடி அவங்க வந்து ஒரு ஐலாண்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமாக அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதில் ஒரு தங்கத்தை எடுத்து சேல் பண்ணலான்னு போகும்போது மாட்டிக்கிறாரு. கடைசியில் அந்த கொள்ளைக்காரங்களாம் சேர்ந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து பிரியங்கா சோப்ராவையும் அவங்க குழந்தையும் அந்த ஐலாண்டையும் கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் பிரியங்கா சோப்ரா வந்து எப்படி அந்த ஐலாண்டை காப்பாற்றினாங்க, அந்த தங்கத்தை வந்து அந்த கொள்ளைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஃப்ராங்க் வந்து அவரோட ஒர்க்கை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சருக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும். ஃபைட் காட்சியாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், அந்த ட்ரெஸரியை காட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிரியங்கா சோப்ராவும் கயல் அர்பனும் போடுற அந்த ஃபைட் காட்சியை பார்க்கும்போது கடைசி கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருக்கும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கயல் அர்பன் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீரீஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தையுமே அவரோட நடிப்பை வந்து வேறு லெவலில் வெளிக்காட்டியிருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்துலையும் கடைசி கிளைமேக்ஸில் வேறு லெவலில் வெளிக்காட்டியிருக்காரு. இந்த டைலாக்காக இருக்கட்டும், அந்த பைரட்ஸ் பேசுகிற அந்த சிம்பலை பற்றி பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போர்டாக அமைச்சிருக்காரு. எதுக்குன்னா, ஃபைட் காட்சி ஒவ்வொன்றுமே அனல் பறக்கிறாப்பில் இருந்தாலும் அதுக்கு சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்ப முக்கியமானவராக இருக்குவார். அதுக்கு தகுந்த மாதிரியே கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த வில்லேஜுக்குள்ளே நடிக்கிற அந்த கன் ஃபைட்டு, அந்த கேனன் ஃபைட்டு, அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து லாங் ஷாட்டில் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி பிரியங்கா சோப்ரா வந்து அந்த பைரட்ஸ்க்கெலாம் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு லாங் ஷாட்டில் ஒன்று வச்சுருப்பார் சினிமாட்டோகிராஃபர். உண்மையிலேயே சினிமாட்டோகிராஃபர் வந்து ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரியே அந்த ஐலாண்டை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த ஓஷனை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் எங்கேயும் குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் பெருசாக பாட்டுன்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஹாலிவுட் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வேறு லெவலில் போட்டிருக்காரு. ஆக்ஷன் காட்சிக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் உண்மையிலேயே அனல் பறக்கலாக இருந்துச்சு பார்க்கும்போது. படத்தில் டைரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பைரட்ஸை பற்றி பேசுகிறது, ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, காசை பற்றி பேசுகிறதே கொண்டு போயிருப்பார். இருந்தாலும் படத்தில் எமோஷன் காட்சிலாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஊனமுற்றவராக இருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை பிரியங்கா சோப்ரா எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க, அந்த பைரட்ஸ்ட்ட வந்து எப்படி அவங்கள காப்பாற்றுறாங்க, அது எல்லாத்தையுமே எமோஷன் கலந்து ஆக்ஷனாக நல்லாவே கொண்டு போயிருக்காரு டைரக்டர். படத்தில் ரொமான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டைரக்டர் அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் சில இடத்துலலாம் கொஞ்சம் அன்வான்டடான சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 1 மணி நேரம் 48 நிமிஷம் இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.3 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.